நீங்க அவரை கோபமே படுத்த முடியாது. அப்படி ஒரு தங்கமானவர். சில பேர் இப்படி எம்எல்ஏ சீட்டு கிடைச்சோன்னே நடையே மாறிடும் சில பேருக்கு. தள்ளி நின்றா யாரு அப்படிம்பாங்க. ஆனா இவரு ஜனங்களோட எக்கா எத்த பெரியப்பா சித்தப்பா இது எங்க அத்தை ஊருங்கிறாரு பாருங்க. 51 வயசு ஆகுது. ஆனா 53 ஆனா பார்க்க காலேஜ்ல படிக்கிற பையன் மாதிரி இருக்காரு. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். ஒரு நல்ல தொண்டன் சட்டமன்றத்திற்கு சென்று உங்களுக்காக பணியாற்ற வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று வரைக்கும் டிவியில பேசிட்டு இருந்த உங்கள் திண்டுக்கல் லியோனி உங்க ஊர்ல பேச வந்திருக்கேன். எங்களுடைய அருமை சகோதரர் அன்னியூர் சிவா, நான் போன மேடையில கூட சொன்னேன், அவர் கழுத்துல ஒரு தழும்பு இருக்கும், ஏதாவது பைக்கில இருந்து கீழே விழுந்த தழும்பா இருக்கா அல்லது ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க, தைராய்டு ஆபரேஷன், அந்த தழும்பா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் கழுத்துக்கு கீழே இருக்கிற தழும்பு எதற்காக வந்ததென்றால், எங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கா பொன்முடி அவர்கள் விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருந்த பொழுது விவசாயிகளுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தில் அவருடன் பங்கேற்று போலீஸ் தடியடி பெற்ற போது வந்த தழும்புதான் என் தம்பி அன்னியூர் சிவாவுக்கு கிடைத்த தழும்பு. அன்னைக்கு விவசாயிகளுக்காக உழைத்த அந்த சகோதரர் இன்று வரை உழைத்துக் கொண்டே இருக்கிறார். நீங்க அவரை கோபமே படுத்த முடியாது. அப்படி ஒரு தங்கமானவர். போன இதுல பாத்தீங்கன்னா ஒரே தொப்பியா 5 தடவை வச்சு போட்டோ எடுத்தாங்க. ஒரு தொப்பியா 5வது வைக்கிறப்ப அவர் கோவப்படுவார் நினைச்சேன். அப்பா அதைத்தானே வைக்கிறேன் கொண்டா அப்படின்னு திருப்பி வச்சு தொண்டர்களிடம் இனிமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல சகோதரர். இன்னைக்கு மிக ஒற்றுமையாக இந்த பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் எங்கள் அருமை சகோதரர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி. நம்ம தலைவரை பத்தியே பாடிடுறேன். ஸ்டாலின் எங்க ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின், கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின், ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதட்டிறாங்க. இன்னும் ஒரு பாட்டு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தை வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், காலம் புகழும் கலைஞர் பேரன், திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. இந்த நல்ல ஆட்சியில அன்னியூர் சிவா அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு உங்க முன்னாடி வந்திருக்காரு. ஜூலை 13ஆம் தேதி டிவியில ஒரு செய்தி வரும். அந்த செய்தி வாசிப்பாளர் எப்படி வாசிப்பார்னா, தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பது செல்வராஜ். நடந்து முடிந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட அன்னியூர் சிவா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களை விட 1,12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற செய்தி வரப்போகுது. மாவட்ட கழகத்தின் செயலராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு தேர்தலை சந்திக்கிறார் எங்க பொன் கௌதம சிகாமணி. அவர் சந்திக்கும் முதல் தேர்தல் பணி இதுதான். அதனால 1.25 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவருடைய முதல் தேர்தலில் வெற்றி பெறப் போகிறது உறுதி என்பதை சொல்லி, கல்வித்துறை பள்ளி கல்வித்துறையின் பொற்காலத்தை உருவாக்கிய திராவிடத்தின் 3ஆம் தலைமுறை என் அருமை தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 12 பக்க 102 பக்க அறிக்கையை ஒரு குறிப்பே இல்லாமல் சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் பேப்பரை பார்க்காம வாசித்த ஒரே அமைச்சர் எங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான். வாசிச்சது மட்டும் இல்ல, அவைகள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்திய அமைச்சர் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் மற்றும் இந்த பிரச்சாரத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோவை பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, தளபதி முருகேசன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி, என் சகோதரிகளுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் சொல்றேன். ஒரே ஒரு விஷயம். ஒரு காலத்துல பெண்கள்லாம் பஸ்ல கணவன் மனைவி 2 பேரும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. புருஷன் மண்டாயிட்டு 2 பேரும் கல்யாணத்துக்கு போறாங்க.
கண்டக்டர் வந்து டிக்கெட் 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 கேட்டுட்டு அவர்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு காசு கேட்கிறாரு, காசு உடைய. அந்த அம்மாட்ட டிக்கெட்டை கொடுத்துட்டு ஃப்ரீ, உங்களுக்கு காசு இல்ல அப்படின்னா அந்த அம்மா வீட்டுக்காரர் ஒரு லுக்கு விட்டுச்சு, அது எப்படி போறப்ப அப்படின்னு. இன்னொரு அம்மா பின்னால, அம்மா நீ எங்க போன அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்க எங்க வேணாலும் போவோம், நான் எங்க இறங்கணுமோ அங்க இறக்கி விடுன்னு. ஆனா ஒரு ஸ்டாப்ல ஒரு பஸ்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கு 60 காசுங்கிறதுக்கு 50 காசு தாங்க இருக்கு, இன்னும் 10 காசு இல்லைங்க அப்படின்னா முந்தின ஸ்டாப்ல இறக்கி விட்ட காலமெல்லாம் போய் இன்னைக்கு எங்கு வேணாலும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்து அவர்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கின்ற அந்த புரட்சியை செய்தவர் நம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். அவருடைய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு என் தம்பி அன்னியூர் சிவா உங்களுக்காக ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தொண்டர். சில பேர் இப்படி எம்எல்ஏ சீட்டு கிடைச்சோன்னே நடையே மாறிடு சில பேருக்கு. தள்ளி நின்றா யாரு நீ அப்படிம்பாங்க. ஆனா இவரு ஜனங்களோட ஜனங்க எக்கா எத்த பெரியப்பா சித்தப்பா இது எங்க அத்தை ஊருங்கிறாரு பாருங்க. சில பேர் ஒரு லெவலுக்கு வந்த பிற்பாடு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு பந்தா பண்ணுவாங்க. இது எங்க அத்தை ஊரு, நீங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் சொந்தக்காரர்களில் ஒருவர் என் தம்பி அன்னியூர் சிவா. 51 வயசு ஆகுது, ஆனா 53, ஆனா பார்க்க காலேஜில் படிக்கிற பையன் மாதிரி இருக்காரு. அந்த அளவுக்கு உழைப்பதற்கு தெம்புள்ள ஒரு அற்புதமான ஒரு வேட்பாளரை உங்கள் கையில ஒப்படைச்சிருக்கான். அவரை 1,12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது உங்கள் கடமை என்று சொல்லி, நமது சின்னம் வெற்றியின் சின்னம், தளபதி ஸ்டாலின் அவர்களின் சின்னம், 40க்கு 40 சின்னம், உதயசூரியன் நமது சின்னம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.